பணம் செல்லாதுங்கிறதா. இந்த பணம் செல்லாது அப்படிங்கிறத பெருமையா சொல்றேன்னு இல்லை, நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா தெரியும். இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்தேன், அது நான் மட்டும்தான் எதிர்த்தேன். எல்லாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க கூட என்னை எதிர்த்தாங்க, வெறுத்தாங்க, திட்டினாங்க, என்னை பைத்திய மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நான் உண்மையிலே பொருளாதாரம் படித்த மாணவன். பணம் செல்லாதங்கிறதுனால ஒரு நாட்டில் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியுங்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம், சுத்த பைத்தியக்காரத்தனம். அவருக்கு சொன்ன காரணங்களை சொல்றேன் பாருங்க. பணம் செல்லாது அப்படின்னா கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும், குறிப்பா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும், பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு. அப்புறம் பயங்கரவாதம் ஒழிஞ்சிருந்தா புல்வாமாவில் தாக்குதல் ஏன் வந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும்னா பகல்காமில் ஏன் தாக்குதல் இருந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒழிஞ்சோம்னா தலைநகர்லேயே மயில் உந்துக்களை குண்டை வச்சு தகர்த்து வெடிக்க வச்சு உயிர் பலியானது ஏன்னா பதில் இல்லை. இதுவே உங்களுக்கு சான்று. பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும் என்றால் எல்லா வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை ஏன், இடி ரைடு ஏன், வருமான வரி சோதனை ஏன், எல்லா இடத்துலையும் நடக்குது ஏன்? அப்போது ஒரு ஏமாற்று. பணம் செல்லாது என்றால் அது அணுகுமுறையை பாருங்க. 1000 ரூபா 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாது, அவ்வளவுதானே செல்லாது. இப்ப 2000 ரூபா தான் செல்லும் அப்படின்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்கிற ஒரு அரசு 2000 ரூபாய் அச்சிட்டு எல்லா வங்கிகளையும் நிரப்பி எல்லா இடத்துலும் கொண்டு போய் சேர்த்துட்ட பிறகு அந்த வந்துட்ட பிறகு இந்த பணம் செல்லாது, இது செல்லும் சொன்னா நெருக்கடி இல்லை. ஒரே ராத்திரியில பணம் செல்லாது அப்படின்னா அப்ப நீங்க இது ஐயா சொல்றதுல நீங்க பாருங்க, நினைவு இருக்கிறதா நம் முதல் சந்திப்பு. அம்மா காதலை சொன்னாங்க. அதுல இருக்கிறது ஆந்தையின் அந்த இரவு நேர கர்ச்சனையை தொடர்ந்து அதிகாலையிலே பணம் மாற்றுவதற்காக எப்படி அதிகாலையிலே நிற்கிறான், விடிய கருக்கிலே நிற்கிறான். வரிசையில் நின்றவர்களில் உன் அப்பாவோடு நீயும் நின்றாய், உன் கணக்கில் கொஞ்சம் பணம் மாற்றிக்கொள்ள, அந்த கொஞ்சம் பணம் மாற்றிக்கொள்ள அதை நீங்க கொஞ்சம். அடுத்து அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா சேமித்து வைத்த சிறுவாட்டு பணத்தை, அந்த வார்த்தையும் கவனிக்கணும். எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா கொடுக்குற காசுல சிறுக சிறுக சேர்த்து, சிறுவாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிற்றூர்களில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சின்ன கலை அல்லது உண்டியல் வச்சு அது பானை இதில் முந்தாங்க முடிச்சு வைக்கிறது சிறுவாட்டு காசு. சிறுவாட்டு காசு, அந்த சிறுவாட்டு பணத்தை மாற்ற பக்கத்து வரிசையில் நானும் நின்றிருந்தேன், அப்பாவோடு துணையாக, அம்மாவோடு துணையாக. ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம். இதுல வரிசை நகரவில்லை ஆயினும் வெவ்வேறு கவுண்டர்களிங்கிறது அந்த இடத்துல கரைந்து கொண்டிருந்தது புது பணத்தை மாத்திக்கிட்டு இருக்கான். இதுல பொறுமையோடும் பொறுமை இழந்தும் நின்றிருந்த நெடுநேரத்தில் நீயும் நானும் அவ்வப்போது ஒருவர் ஓரக்கண்ணால் உரசி கொண்டோம்னு, அந்த அவர் கண்களால் உரசி கொண்டது நம் கருத்தை, நம் சிந்தனையை உரசுது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கொள்ள, இந்த சேமிப்புல கொஞ்சம் பணம் எடுக்க போனவன் வரிசையில் நிற்கிறான். அறிவார்ந்த பெருமக்களே, எந்த ஒரு பணக்காரனாவது இந்த நாட்டில் பணம் செல்லாதுன்னு தன் பணத்தை மாத்த வங்கி வாசல்ல நின்னதா ஒருத்தன் சொல்லுங்க பாப்போம். ஒரு யாராவது ஒருவன், அதானியோ அம்பானியோ அதற்கு இணையான இந்த நிலத்தில் இருந்த பெரும் பணக்காரன் எவனாவது ஒருத்தன், அன்றாடங்காட்சி தினக்கூலிகள் சிறுக சிறுக வங்கியில் சேமித்தவன் தான் நின்னான். சிறுவாட்டு காசை சேர்த்து வைக்கிறவன் நின்னான். செல்வந்த எவனு நிக்கல. நீங்க பணம் செல்லாது அப்படின்னு தான் பாக்குறீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு அப்பன், நான் வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு செஞ்சிருக்கேன். எங்க அம்மா மாதிரி பேராசிரியர் ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கேன். என் ஒரே மகளுக்கு திருமணம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்ட்டு சொந்தக்காரனா வர வச்சுட்டேன். காலையில தேதி குறிச்சிட்டு போய் நகை நட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கன்னு காலையில போவாங்க கடைக்குன்னா ராத்திரி 8 மணிக்கு நள்ளிரவுல பணம் செல்லல. இப்ப என்ன ஆகும் அந்த குடும்ப நிலைமைன்னு பாரு. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, மருத்துவமனையில சேர்த்துட்டேன். காலையில போய் அவரை பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும். காலையில பணத்தை எடுத்து வச்சுட்டேன், காலையில போய் பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும். நான் எங்க அப்பாவை பணம் செல்லல. நான் போயிட்டேன், டெல்லிக்கு போயிட்டேன்.
ஹைதராபாத் போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், வேற இடத்துல போய் தங்கிட்டேன். அங்கிருந்து திருப்பி வரணும், என் கையில் இருக்க பணம் செல்லாது. எத்தனை பிரச்சனைகள்! இது வந்து 1-2 சொல்றேன், எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆனால் ஆட்சியாளர்கள் நம்மிடத்தில் சொன்னது, மாண்புமிக்க நம்முடைய பிரதமர் ஐயா அறிவிச்சது, 50 நாளில் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் வைப்பேன்னாரு. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய ஒருத்தனும் சொர்க்கத்துக்கு போன. அப்ப இந்த பணம் செல்லாது என்பது சுத்த பைத்தியக்காரத்தனம், பயனற்றது. அதனால எந்த மாறுதலும் வரல. இப்ப 2000 ரூபாய் வந்ததுல என்ன லாபம் வந்தது? 500 1000 ரூபாய் கட்டா இருந்தா எடுத்துட்டு போகும்போது 2-3 பெட்டி தேவைப்படுது. 2000 ரூபாய் இருந்தா ஒரே பெட்டியில நிறைய காசை கொண்டு வரல. அதுக்குதான் அது பயன்பட்டதே ஒழிய ஒன்றுக்கும் பயன்படுது. கடைசியா உலக வங்கி அறிவிச்சது, இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு நெருக்கடிக்கு காரணம் பணம் செல்லாது என்பதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான். அது இன்னும் அதை விட கொடுமை, அது அப்புறம். ஏன்னா சரக்கு மற்றும் சேவை வரியில ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை போட்டவன காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதிட்டு போயிட்டான், கடையை வியாபாரத்துக்கு வந்துடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அது அப்படி. இது எதுக்கு சொல்ற? மக்களின் நலன் கருதி சிந்திக்கிற, செயல்படுத்துகிற, திட்டங்கள் சட்டங்கள் தீட்டுகிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை காட்டு. இதனால இந்த பணம் செல்லாது என்று சொன்னதுனால நடந்த ஒரே ஒரு நன்மையை யாராவது இப்படி ஒரு செயலை செஞ்சு நாட்டு மக்களை துன்புறுத்திட்டோம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை நான் வருந்துறேன், அது தவறு நடந்துருச்சு, அதுக்காக அப்படி யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவன் ஆகச் சிறந்த தலைவன், மிக பெரும் மானுடன். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே, அதை பத்தி கவலையே படலையே. நீங்களே சொல்லுங்க, நினைச்சு அந்த காலகட்டத்துக்கு போங்க, என்ன பாடுபட்டோம். கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்டா சிம்பிளஸ் எலெக்ஷனுக்கு வானேன், ஒருவேளை வரல. கேஷ்லெஸ் எக்கனாமி எப்படி? கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்சன் எப்படி? எங்க அம்மா அரணையூர்ல எங்க ஆத்தா அண்ணம்மா 50 பேரை வச்சு தோட்டத்துல வேலை செய்யறா. எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமில எங்க அத்தைக்கும் சின்னம்மாவுக்கும் பெரியம்மாக்கும் காசு கொடுப்பா? செல்போன் அம்மா முத்தம்மா உன் செல்போனை கொடு, அது என்ன நம்ம மாத்தி விடுறேன், இப்படியா சொல்ல முடியும்? எங்க அம்மா எப்படி இருக்கு செல்போன். 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியா, மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். ஐயா தான் பேசுறாப்புல, நான் இல்லது, ஐயா தான் பேசுறாப்புல. பல ஆயிரம் கிராமங்கள் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கும்போது அங்க மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான்? செல்போன் டிரான்சாக்சன் எப்படி நடக்கும்? எப்படி இருக்கு? அப்ப அடிப்படையில எவ்வளவு பெரிய பிழை! இந்த 4 வரி கவிதையில இவ்வளவு இருக்கானா? இருக்கு. அவர் கண்ணு உரசிக்கிச்சுங்கிறது, இது கருத்து உரசுது. புரியுது உங்களுக்கு? செய்தி அதுதான், ஒரு சுருங்க சொல்றாரு, அதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்தில் கொண்டு போய் உங்களுக்கு வந்து பணம் செல்லாதுன்னவன வங்கியில அந்த மக்கள் முத நாள் இரவுல இருந்து படுத்து கிடந்தவன்லாம் இருக்கான்ல, ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு போறதுக்கு, ஒரு 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு இருந்தவன்லாம் இருக்கான். அப்ப அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு பதிவு செய்து இலக்கியம்ங்கிறது என்ன? எங்க அம்மாவுக்கு தெரியும், இங்க கற்றறிந்த சான்றோர். அந்தந்த காலகட்டங்களில் வாழ்கிற மக்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அந்த மக்கள் அனுபவிக்கிற துன்ப துயரங்கள், இதையெல்லாம் பதிவு செய்து வைப்பது, அது ஒரு பெட்டகம், கால பெட்டகம் தான் இலக்கியம். என்ன சில இலக்கியங்கள் சுவைபட சொல்லும். இலக்கியம் என்பது சுவைபட சொல்லுது, நயம்பட உரைத்தல். பொய் பேசும், கொஞ்சம் ரசிக்கிறதுக்காக பொய் பேசும். நான் என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட உருகி சுகம்பரா மார்பை திரிகி எரிந்தால் தீயிட்டால்னு, அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரை ஐயான்னு கேட்டேன். அது எங்க தமிழாசிரியர் குப்புசாமி கிட்ட, அப்படி இல்லடா, மக்கள் வயிறு எரிந்தார்கள், உள்ளம் எரிந்தார்கள்ங்கிறத இளங்கோடிகள் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாப்ல. அதுதான் அது மனசு எரிஞ்சு சொல்றேன்டா அப்படின்னு சொல்றோம்ல, வயிறு எரிஞ்சு சொல்றேன்டாங்கிற மாதிரி. அது சொல்லும் போது கொஞ்சம் சுவைபட சொல்றதுதான் அது. இப்ப மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஒருத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னா, அப்படி இப்ப கண்ண மீன் துன்றதெல்லாம் உன் கண்ணு மாதிரி இருக்குதே அப்படின்னா பார்க்க அப்படி ஒரு ரசிக்கிறதுக்கு சொல்றதுதான் அப்படி. அது மாதிரி அப்ப சுவைபட சொல்லும். ஆனா வரலாறு பொய் பேசாது, இலக்கியம் இதிகாசம் புராணங்கள் பொய் பேசும்.
ஆனால் ஐயா பொய் பேசல. இதுல இருக்கிற புதுசு என்னன்னா உண்மையை அப்படியே பதிவு பண்றாரு. அதை சுவையா சொல்றாரு. உங்களுக்கு காயம்பட்டிருந்தா கோச்சுக்கிற கூடாது, நம்ம கடுமையான செய்திகளை பதிவு பண்றோம்னா இடக்கிற அடக்கல்னு தலைப்பு வச்சு தப்பிச்சுக்கிறோம்ல. ஆனா நான் சொல்றேன், எங்க ஐயா மதே அரசியல்ல வரலாறுல பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேசிடணும். அதனால எழுத்த மாதிரி கூட காயம்படுவாரு, அவர் வேதனைப்படுவாரு, அவர் ஏற்பாரு, எதிர்ப்பாரு, ஆதரிப்பாரு, அருவருப்பாரு. அவன் சொல்றான், எங்க ஐயா இறையன்பு எழுதியிருக்காப்ல, என்ன சொல்றாப்லன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு தத்துவத்தை, புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவ நினைக்கிறவன் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எண்ண முடியாது.